Hello students, welcome back to Solve Math channel. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் சமச்சீர் கல்வியில இருந்து எக்ஸசைஸ் 1.1ல 6th and 7th சம் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் 1 to 5 சம்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 6 சம்க்கு போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். So first subdivision is the first 6 sum. Let A is equal to x belongs to whole numbers such that x less than 2 and B is equal to x belongs to natural numbers such that x greater than 1 and less than or equal to 4. So இதை படிக்கிறப்ப நீங்க இப்படி தான் படிக்கணும். x greater than 1 less than or equal to 4 அப்படின்னா x ஓட வேல்யூ 1ல இருந்து 4 குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 4 இதுல இன்க்ளூட் ஆகும், ஏன்னா less than or equal to கொடுத்துருக்கிறதால. c is equal to 3,5. ஸோ இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் நம்ம ஏவையும் பியும் எழுதணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல இதை எழுதிப்போம், பக்கத்துலேயே எழுதிக்கலாம். ஸோ செட் ஏ is equal to A is equal to x belongs to whole numbers. Whole numbers நாலே நம்மளுக்கு தெரியும், starting from 0. Less than 2 அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் தான் வரும், 0, 1 வரும். ஸோ அடுத்து செட் B. செட் B என்ன வரும்? x belongs to natural numbers. Natural numbers-னா starting from 1. ஸோ x greater than 1னா 1 எடுக்கக்கூடாது, 1ஓட அடுத்த greater number என்னது 2, அதுலேருந்து தான் எழுதணும். So 2, 3, 4 is included because less than or equal to 4 கொடுத்திருக்கு, அதனால 4ஐயும் சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். So 2, 3, 4 இதுதான் B ஓட வேல்யூ, இது C ஓடது. So first subdivision நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B union C is equal to A cross B union A cross C. A cross B union A cross C. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலான கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ LHS RHS ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்ட மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHSல நான் முதல்ல கண்டுபிடிக்கிறது B யூனியன் சியோட எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ B யூனியன் சி, யூனியன்னாலே உங்களுக்கு தெரியும் B ஓட எலிமெண்ட்ஸ் C ஓட எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், கம்பைன் பண்ணி எழுதணும். ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் B அண்ட் C டுகெதர் அண்ட் த எலிமெண்ட்ஸ் வில் நாட் பி ரிப்பீட்டட். ஓகேங்களா? ஸோ அப்போ 2, 3, 4 இருக்கு, இங்கே 3, 5 இருக்கு. அப்போ B யூனியன் C எலிமெண்ட்ஸ் என்ன வரும்னா 2, 3, 4, 5. ஸோ இதான் B யூனியன் C, 2, 3, 4 and 5. ஓகேங்களா? ஸோ இப்போ A cross B union C. So A cross B union C na A ஓட எலிமெண்ட்டை B union C எலிமெண்ட்ஸ் ஓட கிராஸ் பண்ணி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ A ஓட எலிமெண்ட் என்ன இருக்கீங்க நம்மளுக்கு 0, 1 cross B union C எலிமெண்ட்ஸ் 2, 3, 4, 5. ஸோ நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் A, அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் வந்து B யூனியன் C ஓட எலிமெண்ட். அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்து 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்த எலிமெண்ட் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இதோட அவ்வளோதான் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது A cross B யூனியன் C உடைய எலிமெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம RHSக்கு வர போகிறோம். ஸோ RHSல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, A cross B யூனியன் A cross C. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம A cross B ஓட எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A cross B னா A ஓட எலிமெண்ட் 0, 1 cross B ஓட எலிமெண்ட் 2, 3, 4. ஸோ இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும்னு, லாஸ்ட் டைம் பண்ணோமே அதே மாதிரி தான். இப்போ நீங்களே சொல்லிகிட்டே பண்ணுங்க பார்க்கலாம். 0, 2, 0, 3, 0, 4 அடுத்து 1, 2
1, 3, 1, 4. ஸோ இது A cross B உடைய எலிமெண்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா A cross C ஓட எலிமெண்ட் பார்க்க போறோம். ஸோ A cross C எலிமெண்ட் A cross C. ஸோ A ஓட எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்காங்க 0, 1 இருக்கு. cross C ஓட எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு cross ப்ராடக்ட். ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகேங்களா? ஸோ இதோட செட் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்து A cross B யூனியன் A cross C. இதான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. A cross B யூனியன் A cross C ஓட எலிமெண்ட்ஸ். ஸோ யூனியன்னால என்ன அர்த்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ A cross Bல இருக்க எலிமெண்ட்டையும் A cross Cல இருக்க எலிமெண்ட் ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். A cross B and A cross C together we are going to write. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு பாருங்க அதில். ஸோ செட் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 0, 2 ரிப்பீட்டடாக வர எலிமெண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். செட்டில் எப்போவுமே ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா ஒரு தடவை மட்டும்தான் நம்ம அதை எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ 0, 2, 0, 3, 0, 4, அடுத்து 0, 5 இருக்கு. 0, 5 எழுதணும். அடுத்து 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 இருக்கு. அதையும் எழுதுங்க. 1, 5. ஸோ இதோட உங்கள் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இது உங்களுடைய RHS. ஓகேங்களா? ஸோ இது உங்களுடைய RHS. இப்போ நம்ம LHS பாருங்க. LHS என்ன இருக்கு 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதே தான் நம்மளுடைய RHSலயும் வந்திருக்கு. ஸோ LHS is equal to RHS. ஓகேங்களா? LHS is equal to RHS. Hence proved. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. A cross B intersection A cross C. So already number A cross B A cross C இங்க போன சப்டிவிஷன்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சேம் செட் தான். ஸோ இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது LHS B intersection Cயும் A cross B intersection Cயும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LHS is equal to இங்கே LHSல ஃபஸ்ட்டு நான் B intersection C ஓட எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ B intersection C னா B ஓட எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு Bல இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே 2, 3 and 4 இருந்தது. Cல எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு 3, 5 இருக்கு. ஸோ அது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும்தான் எழுத போகிறோம் நம்ம. ஸோ 2, 3, 4க்கும் 3, 5க்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் எதுனா 3 மட்டும்தான் நம்மளுக்கு B intersection Cல காமனாக இருக்கு. வேற எந்த எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு காமன் எலிமெண்ட் இல்லவே இல்லை. ஸோ அப்போ B intersection Cயோட எலிமெண்ட் 3 மட்டும்தான் வரும். ஸோ இப்போ A cross B intersection C. ஸோ A cross B intersection Cன்னு வரும்போது Aவோட எலிமெண்ட் நம்மளுக்கு 0, 1 இருக்கு. cross B intersection Cயோட எலிமெண்ட் 3. ஸோ 0, 1 into 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம இப்போ போட போகிறோம். So cross product, not multiplication, it is cross product. Okay, so 0, 3, 1, 3. So இவ்வளவு தான் elements வரும் இதுல. So இதுதான் உங்களுடைய LHS. ஓகேங்களா? So இப்போ அடுத்து நம்ம RHSக்கு வர போறோம்.
ஸோ ஆர்ஹெச்எஸ்ல நம்ம ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் ஏ கிராஸ் பிக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பியில் என்ன வேல்யூஸ் இருந்தது? ஏ கிராஸ் பியோட வேல்யூஸ் முன்னாடி போட்டிருக்கிறதுல பார்த்துக்கோங்க. ஏ கிராஸ் பியோட வேல்யூஸ் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்து எழுதுங்க. திரும்பவும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இருக்கு. ஸோ ஏ கிராஸ் சியோட எலிமெண்ட் நம்ம இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே அந்த எலிமெண்ட்ஸை தான் எழுத போகிறோம். ஸோ ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ கிராஸ் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருது அதையும் எழுதிக்கோங்க. 0,3 0,5 1,3 1,5. ஸோ இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது என்னன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியோட எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதோட எலிமெண்ட்னா ரெண்டுத்துக்குமே காமனாக உள்ள எலிமெண்ட் தான் எழுதணும். இப்போ பாருங்க ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் எந்த எலிமெண்ட் காமனாக இருக்கு? 0,3 இருக்கு, இங்கேயும் 0,3 இருக்கு. அடுத்து 0,4 இங்கே 0,4 இல்லை, 0,5 இல்லை, 1,3 இருக்கு, இங்கேயும் 1,3. இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு காமன் எலிமெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்போ அதை மட்டும்தான் நம்ம எழுதுவோம். அப்போ எலிமெண்ட் என்ன வரும்னா 0,3, 1,3. ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் வரும். இதுதான் உங்களுடைய ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 0,3, 1,3. அதே மாதிரி இங்கேயும் 0,3, 1,3. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ இதோட இந்த சப்டிவிஷன் முடியுது. அடுத்து இந்த தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதை போட போகிறோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ஏ யூனியன் பி எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் எல்ஹெச்எஸ்க்கு. ஸோ எல்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க. எல்ஹெச்எஸ்ல ஏ யூனியன் பி, ஏவோட எலிமெண்ட்டும் பியோட எலிமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். நம்மளுக்கு ஏ செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 0,1. அடுத்து பியோட எலிமெண்ட் என்ன இருந்தது? பியோட எலிமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன்றதால 2, 3, 4 இருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும்போது ரெண்டு எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதுவோம். 0,1, 2, 3, 4. ஸோ இப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ஏ யூனியன் பியோட எலிமெண்ட் என்னன்னா 0,1, 2, 3, 4. கிராஸ் சியோட எலிமெண்ட் என்ன? 3,5 கொடுத்துருக்கு. ஸோ 3,5 தான் சியோட எலிமெண்ட், அதை எழுதிக்கோங்க. 3,5. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லுத்தையும் எழுத போகிறோம். நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் வரும் நீங்களே சொல்லிகிட்டே எழுதுங்க பார்க்கலாம். 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஸோ இதுதான் ஏ யூனியன் பி கிராஸ் சியோட எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு போகிறோம். ஆர்ஹெச்எஸ்ல என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏ கிராஸ் சியோட எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ ஏ கிராஸ் சியோட எலிமெண்ட் என்ன வருதுன்னா 0,3, 0,5, 1,3, 1,5 வருது. ஸோ அதை அப்படியே எழுதிக்க போகிறேன் நான்.
ஸோ A cross C ஓட எலிமெண்ட் என்னன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ இந்த எலிமெண்ட் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு A cross C அதை எழுதிக்கோங்க. இப்போ B cross C ஓட எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். B cross C is equal to B ஓட எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது 2, 3, 4. cross C ஓட எலிமெண்ட் 3, 5. ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. ஸோ இதுதான் B cross C ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ B cross Cக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரெண்டுத்துக்குமே யூனியன் பண்ணணும். யூனியன்னா ரெண்டு எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுத போகிறோம் நம்ம. ஸோ A cross C union B cross C is equal to. ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் ரெண்டும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ அவ்வளோதான் இதோட எலிமெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள் LHSலேயும் நம்மளுக்கு அதான் இருக்குது. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ LHSம் அதான் இருக்குது. RHSலையும் அதே எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ LHS is equal to RHS, hence proved. ஸோ இந்த சம்மும் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம்மில் ABC செட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ A is equal to the set of all natural numbers less than 8. The set of all natural numbers less than 8 ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? less than 8. ஸோ இப்போவே உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடணும். ஏவை நம்ம எப்படி ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து B is equal to the set of all prime numbers less than 8. The set of all prime numbers less than 8. அடுத்து C கொடுத்துருக்காங்க. C is equal to the set of even prime number. The set of even prime number. ஓகேங்களா? ஸோ இப்போ the set of all natural numbers. natural numbersனாலே நான் சொல்லியிருக்கேன், it starts with 1. ஸோ மறந்துருந்தீங்கன்னா கூட திரும்பி ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ 1லேருந்து less than 8ன்னு கொடுத்துட்டாங்க. less than 8னா 8க்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஸ்டாப் பண்ணிடணும். 1, 2, 3, 4, 5, 7. ஸோ இதுதான் உங்களுடைய செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 ஏவோட செட். அடுத்து B என்ன கொடுத்துருக்காங்கன்னா the set of all prime numbers less than 8ன்னு கொடுத்துருக்காங்க. the set of all prime numbers less than 8. the set of all prime numbers less than 8 அப்படின்னா எதுலேருந்து வரும்? prime numbers 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ன்னு எழுதிடாதீங்க. 1 is not a prime number. It is not a prime number or a composite number. ஓகேங்களா? ஸோ 2 தான் only one even prime number. அது தெரியும் நம்மளுக்கு. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2, 3யும் ஒரு prime number தான். அடுத்து 5 prime number. அடுத்து
7 ஒரு prime number. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் நம்ம, ஏன்னா less than 8 தான் கொடுத்துருக்காங்க prime numbers இங்கேயும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து செட் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா the set of even prime number. உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு, அது என்னது 2 மட்டும்தான், ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர். ஸோ 2 மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஏபிசி செட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தான். LHS. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ். காமனாக உள்ள எலிமெண்ட் எது பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது, 5 7 7. இதுதான் நம்மளுக்கு காமனாக இருக்கிற நம்பர்ஸ். ஸோ காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுத போகிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பியில். ஸோ 2, 3, 5, 7. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ சியோட எலிமெண்ட்டோட இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2, 3, 5, 7 கிராஸ் சியோட எலிமெண்ட் ஒன்றே ஒன்று தான், 2 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய LHS. இப்போ அடுத்து கம்மிங் டு RHS. RHSல என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட எலிமெண்ட்டையும் சியோட எலிமெண்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட எலிமெண்ட் 2 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கிராஸ் 2. ஸோ இப்போ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகேங்களா? இது உங்களுடைய ஏ கிராஸ் சியோட எலிமெண்ட். அடுத்து பி கிராஸ் சியோட எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி. ஸோ பி கிராஸ் சியோட எலிமெண்ட் பி கிராஸ் சி. ஸோ பியோட எலிமெண்ட் என்னது, 2, 3, 5, 7 கிராஸ் சியோட எலிமெண்ட் 2. ஸோ 2, 2, 2, 3, சாரி 2, 2, 3, 2 வரணும், மாற்றிக்கோங்க. 3, 2, அடுத்து 5, 2, அடுத்து 7, 2. ஸோ இதுதான் பி கிராஸ் சியோடைய எலிமெண்ட். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் A cross C intersection B cross C ஓட எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே B cross C ஓட எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம A cross C ஓட எலிமெண்ட் என்ன பார்த்துருக்கோம்னு பாருங்க. A cross C ஓட எலிமெண்ட் என்னது, 1, 2, 3, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இருக்குது. சரிங்களா? இப்போ இதுலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இருக்குது. ஸோ 2, 2 இங்கேயும் இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. இதுதான் நம்மளுடைய காமனான எலிமெண்ட்ஸு. ஸோ LHSலையும் உங்களுக்கு அதே எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. RHSலையும் நம்மளுக்கு அதே எலிமெண்ட்ஸ் தான் வருது. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. ஸோ LHS is equal to RHS. Hence verified. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் A cross B difference C is equal to
A cross B difference A cross C. ஸோ டிஃபரன்ஸ்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் இயர் 9th படிச்சிருக்கோம். டிஃபரன்ஸ்னா என்ன? பி டிஃபரன்ஸ் சினா த எலமெண்ட் ஷுட் பி ஒன்லி இன் பி பட் நாட் இன் சி. பியில் மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும். சியில் அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா, பியில் இருக்க எலமெண்ட் ஏதாவது சிலையும் இருக்குதுன்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எழுதுவோம். ஸோ பியில் மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும். சிலையும் அந்த எலமெண்ட் இருந்ததுன்னா அதை என்ன பண்ண மாட்டோம்? நம்ம எழுத மாட்டோம். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் நான் ஏவோட எலமெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏவோட எலமெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து பியோட எலிமெண்ட் prime numbers 2, 3, 5, 7 and C element 2 மட்டும். ஸோ திரும்ப எழுதியிருக்கேன் நான் இந்த சம போடுறதுக்காக. திரும்ப பார்க்க தேவையில்லை அதுக்காக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS B different C கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ B different Cனா சியில் 2 இருக்கு, பிலையும் 2 இருக்கு. அப்போ சியில் இருக்க எலிமெண்ட்டை நான் எழுதக்கூடாது. அந்த எலிமெண்ட் எதில் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னேன். பியில் மட்டும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். சியில் இருக்க எலிமெண்ட் 2 இருக்கிறதால இதை நான் என்ன பண்ண மாட்டேன்? இதை எழுத மாட்டேன். ஸோ பியில் மட்டும் இருக்க எலிமெண்ட் எது? 3, 5, 7. ஸோ 3, 5, 7 இதை மட்டும்தான் எழுதணும். இதுதான் பி டிஃபரன்ஸியோட அர்த்தம். ஓகேங்களா? இதுவே ஏ டிஃபரன்ஸ் சின்னு கேட்டிருந்தா the element should be only in A but not in C. சியில் இருக்கக்கூடாது, ஏல மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ பி டிஃபரன்ஸ் சியோட எலிமெண்ட் எழுதிட்டோம். அடுத்து நம்மளுக்கு ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட எலிமெண்ட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் 3, 5, 7 இதுதான் பி டிஃபரன்ஸ் சியோடைய எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்களே சொல்லிக்கிட்டே போடுங்க அப்படியே. 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 3, 6, 5, 6, 7. அடுத்த எலிமெண்ட் 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏவோட எலிமெண்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பியோட எலிமெண்ட்டு 2, 3, 5, 7. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு வரணும் நீங்கள். 4, 3 கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து
6, 2, 6, 3, 6, 5, 6, 7. Next, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ராக்கெட்டை. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? A cross B போட்டுட்டோம். இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். A cross C ஓட எலிமெண்ட். ஸோ A ஓட எலிமெண்ட் அகெயின் 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C ஓட எலிமெண்ட் 2 மட்டும்தான். ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ இவ்வளோதான் எலிமெண்ட்ஸ் வரும் இதுக்கு. இப்போ நம்ம A cross B difference A cross C. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? element should be only in A cross B but not in A cross C. அப்போ A cross Cல இருக்கிற எலிமெண்ட் A cross Bல இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டை நம்ம எழுத மாட்டோம். ஸோ எந்த எலிமெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்து கிராஸ் பண்ணிகிட்டே வந்துருங்க. 1, 2 A cross Cல இருக்கு. அப்போ இந்த 1, 2வை நான் எழுத மாட்டேன். அடுத்து 2, 2 இருக்கு, அதுவும் எழுத மாட்டேன். 3, 2 இருக்கு. அடுத்து 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்ற எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நான் எழுதுவேன் இதில். ஸோ இந்த ரோவை அப்படியே விட்டுட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களுடைய A cross B டிஃபரன்ஸ் A cross C உடைய ஆன்சர். ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய RHS. LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எழுத வேண்டிய நம்பர்ஸ் இது மட்டும்தான். 1, 3, 1, 5, 1, 7. 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 5, அடுத்து 3, 7. அடுத்த எலிமெண்ட் 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இதோட முடியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுடைய RHS. ஓகேங்களா? ஸோ இப்போ RHSம் LHSம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ பாருங்கள், RHSலையும் அதே நம்பர்ஸ் தான் இருக்குது. 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ LHSம் RHSம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS is equal to RHS. Hence proved. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். தேங்க்யூ.